இப்போ கவனி, இப்போ சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 2.1. இப்போ இந்த இதில் பேசிக் என்ன அப்படின்னா, இது நம்ம நேச்சுரல் நம்பர் ஏற்கனவே பார்த்த பேசிக் நம்பர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நேச்சுரல் நம்பர், அடுத்தது ஹோல் நம்பர், ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர், இது எல்லாம் இருக்கிறதுல தனியாக ஒரு இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது எப்படி நம்ம குறிப்போம் அப்படின்னா பை இசட் அப்படிங்கிறது ரியல் பார்ட் உண்டு, இமேஜினரி பார்ட் உண்டு. இந்த இசட் இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதுவாங்க, இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இதுதான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ரியல் பார்ட்டை குறிக்கும், இது இமேஜினரி பார்ட்டை குறிக்கும். இப்போ கவனிப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.1 பேசிக் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். முதல்ல இப்போ I பவர் 0னா நமக்கு 1ன்னு தெரியும், எனிதிங் பவர் 0. ஸோ I பவர் 0 அப்படின்னா 1ன்னு தெரியும். I பவர் 1 அப்படின்னாவே I தான் அர்த்தம். அடுத்தது I ஸ்கொயர் அப்படின்னா -1. அடுத்தது I கியூபு அப்படின்னா, அதாவது எப்படி இதை எழுதலாம்னா I ஸ்கொயர் இன்ட்டு ஐன்னு எழுதலாம். அப்போ என்ன வரும்னா இது -1 இன்ட்டு I இஸ் ஈக்குவல் டு -iன்னு வந்துடும். இதுதான் I கியூபு. அப்புறம் I பவர் 4 இஸ் ஈக்குவல் டு இப்போ I ஸ்கொயர் இன்ட்டு I ஸ்கொயர்னு வரும். ஸோ -1 இன்ட்டு -1 இஸ் ஈக்குவல் டு 1, I பவர் 4. இப்போ இதுதான் பேசிக்கு. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த 3 வேல்யூ மட்டும் நம்ம தெரிஞ்சால், அதாவது I ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1, I கியூப் இஸ் ஈக்குவல் டு -I பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 3 மதிப்பை அப்படியே நம்ம தெரிஞ்சதுன்னா இந்த கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கணக்கு இதில் ஃபஸ்ட் ஒன், simplify the following. ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு I பவர் 1947 ப்ளஸ் I பவர் 1950. இது எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னா, முதல்ல இது ஒவ்வொரு நம்பரையும் வந்து 4ஆல் வகுத்துரு. இப்போ 4 அப்படின்னு சொல்ல போய் I பவர் 4ங்கிறது 1 ஆகிடுது இல்லையா. ஒவ்வொரு நம்பரையும் நீ 4ஆல் வகுக்கும் போது பாக்கி என்ன இருக்கோ அது நீ இங்கே போட்டுடலாம். உதாரணத்துக்கு இந்த கணக்கை பொறுத்தவரையில் முதல்ல இதை எடுத்துப்போம், காமனாக உள்ளதை எடுத்துப்போம். I பவர் 1947 இது காமனாக இருக்குது. இங்கே இருக்கிறது 1 ப்ளஸ் I பவர், இதையும் பெருக்கும்போது என்ன ஆக்சுவலாக என்ன ஆகும்னா கூட்டணும். அப்போ இங்கே என்ன வந்ததுன்னா 3ன்னு வருது. சரி, இப்போ இதில் இந்த 1947 நம்ம 4ஆல் வகுத்தா என்ன ஆன்சர் வருதுன்னா 486. அப்போ பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 3 இருக்குது. இதை பொறுத்தவரையில் இந்த பாக்கியை நீங்கள் எழுதினாங்க. இதை 4ஆல் வகுத்தா பாக்கி உள்ள நம்பரை மட்டும் 486, பாக்கி உள்ளதை நீ இதில் I பவர் இது 4ஆல் வகுத்து பாக்கி உள்ளதை இருக்குன்னா 3 தான் பாக்கி இருக்குது. இதுதான் இது எப்படின்னா 4×16. ஸோ 4×16. அடுத்தது இங்கே இருக்கிறது 34, 8×32, பாக்கி 32, 8×32, பாக்கி 2 இருக்குது, 27, 6×24, பாக்கி என்ன இருக்குது இதில் 3 இருக்குது. அந்த 3 தான் இது. இப்போ 1 ப்ளஸ் I கியூபு நம்மளுக்கு எல்லாமே இப்போ தெரியும். இப்போ I கியூபுக்கு மதிப்பு தெரியும். ஸோ -I 1 I கியூப் -I இஸ் ஈக்குவல் டு, இப்போ பெருக்கிக்க -I -× ப்ளஸ் I ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு -I -1. இதை திருப்பி எழுதிக்க. ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் முதல்ல இருக்கணும், அப்புறம் இமேஜினரி பார்ட் இருக்கணும். ஸோ -I. அவ்வளோதான் இந்த கணக்கு.
இதுதான் ஃபஸ்ட்டு கணக்கு. அப்போ இந்த 3 வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் உனக்கு கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது ரெண்டாவது கணக்கு. ஸோ I பவர் 1948 மைனஸ் I பவர் மைனஸ் 1869. இது எப்படி எழுதலான்னா, இப்போ ஏற்கனவே ஒரு ஃபார்முலாவுக்கு தெரியும், மைனஸ் n அப்படி இருந்ததுன்னா 1/a பவர் n அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம 10th படிச்சிருக்கோம். அதேமாரி இதை மாற்றி எழுதணும்னா 1948 மைனஸ் 1/i ஆஃப் I பவர் 1869. இந்த மைனஸை மைனஸ் இல்லாமல் எழுதணும். இப்போ இதை நம்ம 4ஆல் வகுத்தா மீதி 0. அப்போ இது I பவர் 4ன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் என்ன 1 மைனஸ் 1/, இதை நம்ம என்ன செய்யணும் 1869, இதை நம்ம 4ஆல் வகுக்கும். அப்போ என்ன ஆகணும், 4 16, பாக்கி இங்கே 2 26, 6 4s are 24, பாக்கி 2 29, 7 4s are 28, பாக்கி இங்கே 1 இருக்குது. ஸோ ஒரு I இருக்குண்ணா. ஸோ ஒரு I இதை நம்ம is equal to 1 minus 1/i into I/i. நம்ம ரேஷனல் டினாமினேட்டர் அப்படின்ட்டு நம்ம 9th போட்ட மாரி மேலேங்களே ஐயால் நம்ம பெருக்கும்போது ஆன்சரை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போடலாம். ஸோ 1 minus i by I into I square is equal to, அப்போ இது -1 +ன்னு வந்துடும். ஸோ 1 + iன்னு வந்துடும். இது ரெண்டாவது. இந்த 3 இந்த ரிசல்ட்டை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த கணக்கு நீ போடலாம். அடுத்தது மூணாவது கணக்கு, தேர்ட் சம். சிக்மா n is equal to 1 to 12 I பவர் n is equal to, இப்போ I பவர் n இருக்குது, எது வரைக்கும் இருக்குன்னா என்னுடைய மதிப்பு 12 வரைக்கும் இருக்குது. அப்போ அது வரைக்கும் எழுதிக்க. I பவர் 1 ப்ளஸ் I ஸ்கொயர் ப்ளஸ் I கியூபு ப்ளஸ் I பவர் 4 ப்ளஸ் I பவர் 5 ப்ளஸ் I பவர் 6 ப்ளஸ் I பவர் 7 ப்ளஸ் I பவர் 8 ப்ளஸ் I பவர் 9 ப்ளஸ் I பவர் 10 ப்ளஸ் I பவர் 11 ப்ளஸ் I பவர் 12. இதை 4 நாளாக பிரிச்சிக்க. ஃபஸ்ட்டு 4 நாளாக பிரிச்சிக்கோ. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் ஐன்னு I தான். அடுத்தது இது I ஸ்கொயர் -1, அடுத்தது I கியூபு -iன்னு தெரியும், ப்ளஸ் I பவர் 4 +1ன்னு தெரியும். அடுத்தது I பவர் 4 வரைக்கும் என்னது இதை 4 வகுத்தோம்னா 5, பாக்கி இருக்கிறது 1. ஸோ I அடுத்து I பவர் 6ன்னு இருக்குது. இப்போ I பவர் 4 வரைக்கும் பாக்கி இருக்கிறது 2. ஸோ I ஸ்கொயர் என்னென்னா -1. இது I கியூபு 4 போனதுன்னா I கியூப் இருக்குது, I கியூப் -i. இது 4ஆல் வகுப்படும், அதனால் என்னது 1 +1. அடுத்து இது பாக்கி இருக்கிறது 1 தான். ஸோ ப்ளஸ் I. அடுத்தது இது 2 I ஸ்கொயர் -1, இது 2, பாக்கி இருக்கிறது I கியூபு -i, இது +1. இப்போ 4 நாளாக எடுத்து பார்த்தீங்கன்னா எது அடிப்படுதுன்னு பாருங்கள். ஸோ +i -i -1 +1, I -i -1 +1, அதேமாதிரி +i -i -1 +1. அப்போ டோட்டலாகவே என்னது 0, டோட்டலாகவே 0ன்னு. இது மூணாவது. இதேமாதிரி சின்ன ஈஸியான கணக்கு தான் இது. இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 4வது. ஸோ 4வது கணக்கு, ஸோ 4th சம். ஸோ I பவர் 59 + 1/i பவர் 59. இப்போ 59னா
ஸோ 59/4 போட்டால் என்னது 1, பாக்கி இருக்குது 19, 19ல் 4 4s are 16, ஸோ 4, பாக்கி இருக்கிறது இப்போ இங்கே பாரு நல்லா கவனிச்சிக்க, இந்த 5ல் 1 4 4s, பாக்கி இருக்குது 1 19, 4 4s are 16, பாக்கி 3 இருக்குது இதில். ஸோ ரிமைனிங் 3. ஸோ 3 அப்படின்னா i/3 ப்ளஸ் 1/i/3 ஈக்குவல் டு i/3 மதிப்பு நமக்கு தெரியும். ஸோ மைனஸ் i இங்கே மைனஸ் கிடையாது, மைனஸ் i ப்ளஸ் ஆஃப் 1/-i. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு ஆகிடுது. ஸோ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் i மைனஸ் 1/i இஸ் ஈக்குவல் டு மைனஸ் i மைனஸ் 1/i இன்ட்டு i/i. ஸோ மைனஸ் i இப்போ மைனஸ் i/i இன்ட்டு i ஸ்கொயர் வந்து மைனஸ் 1. ஸோ ப்ளஸ் ஆகிடுது. ஸோ மைனஸ் i ப்ளஸ் i ரெண்டும் அடிச்சிட்டோம்னா 0ன்னு வந்துடும். இதுதான் 4வது கணக்கு. அடுத்தது 5வது கணக்கு. ஸோ 5வது கணக்கு i ஸ்கொயர் i கியூபு அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் i/2000. நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா a/m இன்ட்டு a/n இன்ட்டு a/p ஈக்குவல் டு a மேல் அடுக்க நம்ம கூட்டணும். ஸோ a/m ப்ளஸ் n ப்ளஸ் p, இது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு நம்ம இந்த கணக்கு எப்படி போகிறது. ஸோ i பவர் இப்போ மேலே உள்ளதெல்லாம் கூட்டும் போது 1 + 3 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2000. நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். ஸோ சிக்மா n ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1/2ன்னு நமக்கு தெரியும். இதுதான் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர். அப்படி இருந்ததுன்னா இஸ் ஈக்குவல் டு ஸோ i பவர் ஃபார்முலா வந்து n-க்கு 2000 இருக்குது. ஸோ 2000 இன்ட்டு 2001/2. இப்போ ரெண்டுத்தையும் அடித்தோம்னா 1000 வந்துடும். இப்போ இங்கே i பவர் 2001 3 0 அதில் சேர்த்துணும் 1000 பெருக்கும்போது. இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் /4 அடித்தோம்னா 500250ன்னு வந்துடுது. அப்போ கம்ப்ளீட்டாகவே 4ஆல் இது அடிப்படுது. அப்படின்னா நான் தான் 1ண்ணா ஆன்சர் 1. 4ஆல் டிவைட் ஆகிட்டுனா அதனுடைய மதிப்பு எப்போதுமே i/4 இந்த மதிப்பு என்ன 1. இது 5வது கணக்கு. இப்போ 6வது கணக்கு உனக்கு ஹோம்ஒர்க்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 2. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 2 பார்ப்போம்ல. எக்ஸசைஸ் நம்பர் 2.2. First one, evaluate the following if z is equal to 5 minus 2i and w is equal to -1 plus 3i. இது ஒமேகான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ WR ஒமேகா. இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு எவாலுவேட் பண்ணுவோம். ரெண்டுத்தையும் கூட்டணுங்கிறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டுவோம். ஸோ 5 minus z-ங்கிறது 5 minus 2i. இங்கே ஒமேகாங்கிறது -1 plus 3i. இப்போ 5 minus 1 4 minus 2i plus 3i வேறு ப்ளஸ் i. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து 2வது கணக்கு. இப்போ z மைனஸ் i ஒமேகா அப்படின்றதுன்னா 5 minus 2i மைனஸ் i ஆஃப் இதுக்கு மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க -1 + 3iன்னு கொடுத்துருக்காங்க.
இப்போ 5 மைனஸ், ஸோ 5 மைனஸ் 2i ப்ளஸ் 2 பேருக்கும் போது ப்ளஸ் ஐ, இது இங்கே 2 பேருக்கும் போது ஐ இன்டு ஐ ஸ்கொயர் மைனஸ் 1, அப்போ இங்கே ஒரு மைனஸ் வந்துடும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 3ன்னு வந்துடும். இது 3. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 8 மைனஸ் 2ஐயும் ப்ளஸ் ஐயும் வந்து மைனஸ் ஐ. இப்போ இந்தமாரி கணக்கு தான் 3, 4, 5 ஒன்று ஹோம்ஒர்க் எடுத்துக்க. இது ஃபஸ்ட்டு கணக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கணக்கு. இப்போ கிவன், ஸோ கிவன் கணக்கு. ஸோ given the complex number z is equal to 2 plus 3i, represent the complex number in the complex number in Argand diagram. ஆர்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் கிராஃப் போகிறோம்ல, அந்த டயக்ராம் தான் ஆர்கன் டயக்ராம். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு மட்டும் நான் போட்டு காட்டுறேன். இசட் கமா ஐஇசட் அண்டு இசட் ப்ளஸ் ஐஇசட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இசட்டுங்கிறதுக்கு ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இந்த எக்ஸுங்கிறது ரியல் பார்ட், ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட். ஸோ ஒவ்வொரு இமேஜினரி காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ரியல் பார்ட்டாகவும் எழுதலாம், இமேஜினரி பார்ட்டாகவும் நம்ம எழுதலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இசட்டை பார்ப்போம். இசட்டுங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க, கணக்கில் கொடுத்துருக்காங்க 2 + 3i. அப்படின்னா ரியல் பார்ட்டு 2, இமேஜினரி பார்ட்டு 3. இது பாயிண்ட்டு குறிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது இந்த பாயிண்ட் எப்படி நம்ம கிராஃபில் குறிக்கிற மாதிரி குறிக்க வேண்டியதுதான். ஸோ இது எக்ஸ்ஹெச், இது ஒய்ஹெச். நம்பர் மட்டும் போட்டுக்கோ. ஸோ 0, 1, 2, 3. இங்கே -1, ஸோ -2, ஸோ -3. இங்கே 1, 2, 3, 4, 5. அதேமாரி இங்கே -1, -2, -3. இப்போ ஃபஸ்ட்டு இசட் எப்படி 2, 3 எங்கே இருக்குது? 2 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது. ஸோ 2, 3 தான். ஸோ இசட் இதுதான் 2, 3. அவ்வளோதான். இதுதான் ஆர்கன் டயக்ராம். இப்போ கிராஃபில் வரைகிறது தான். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஐஇசட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐஇசட்டுங்கிறது ஐ இன்ட்டு இசட் என்ன? 2 + 3i. 2 + 3i. இதை பெருக்கினீங்கன்னா 2i. இப்போ i இன்ட்டு ஐ ஸ்கொயர், ஸோ -3. இது ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டை எழுதிக்க, அடுத்தது இமேஜினரி பார்ட் எடுத்து ப்ளஸ் 2i. இப்போ இது நம்பரில் எழுதிக்க. ஸோ -3, -3, 2. இப்போ இதை நம்ம என்ன ஆகணும், இந்த பாயிண்டில் குறிக்கணும், -3, 2. ஸோ -3, 2 எங்கே இருக்குது? நீ பார்த்தீங்கன்னா -3 இங்கே இருக்குது, -3, 2 இங்கே இருக்குது. ஸோ இதுதான் என்னது? ஸோ இதுதான் என்னது? ஐஇசட். அதாவது -3, 2. நெக்ஸ்ட்டு மூணாவது இசட் ப்ளஸ் ஐஇசட். இப்போ இசட் ப்ளஸ் ஐஇசட்டை நம்ம இது ஃபஸ்ட்டு இதில் கணக்கு போடுவோம், அதுக்கப்புறம் அங்கே குறிப்போம். ஸோ இசட் ப்ளஸ் ஐஇசட், இசட் ப்ளஸ் ஐஇசட் ஈக்குவல் டு
z வந்து 2 + 3i + i ஆஃப் 2 + 3i. சிம்பிளிஃபை பண்ணுவோம் இங்கே. ஸோ 2 + 3i + 2i, இங்கே i × i ஸ்கொயர். ஸோ i ஸ்கொயருங்கிறது -1 நமக்கு தெரியும். ஸோ -3. இப்போ 2 + -3 -1. ஸோ -1 ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 5i. இப்போ இதுதான் ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். இதை நம்ம நம்பரில் குறித்தோம்னா ஸோ -1,5. இதை நம்ம ஆர்கன் டயக்ராமில் எப்படி போகணும்னா இந்த பாயிண்ட்டை குறிக்க வேண்டியதான். பாயிண்ட் எங்கே இருக்குது? -1,5 இங்கே இருக்குது. இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு கோடை போட்டு அவ்வளோதான். இதுதான் நமக்கு -1,5, அதாவது z + iz அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ஆர்கன் படிவத்தில் எப்படி குறிக்கணும், ரெப்ரசன்ட் பண்ணுங்கிறத சொல்லியாச்சு. இப்போ அடுத்த கணக்கு நீ ஹோம்ஒர்க்காக போடலாம். அடுத்தது நம்ம 3வது கணக்கு. ஸோ 3வது கணக்கு மூணாவது சம்மு. ஸோ 3வது சம், find the values of the real numbers x and y if the complex numbers -3 - i of x -2 - i of y plus 2i plus 5 and 2x plus -1 plus 2i of y plus 3 plus 2i are equal. இப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டு ஈக்குவலாக எழுதி ரியல் பார்ட்லேயும் இமேஜினரி பார்ட்லையும் நம்ம கம்பேர் பண்ணி ஈக்குவல் பண்ணி எக்ஸ் ஒன்று ஒய்யின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பெருக்கிப்போம். ஃபஸ்ட்டு 3 × x 3x -ix, அடுத்தது -2y 2y, அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ்ஸு இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிப்போம். 2i + 5 இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸோ ஈக்குவல் டு அதேமாரி இங்கே 2x மைனஸ் பெருக்குவோம். அப்போ -y ப்ளஸ் 2yi ப்ளஸ் 3 + 2i. இப்போ ஃபஸ்ட்டு இமேஜினரி பார்ட்டை தனியாக எழுதுவோம், ரியல் பார்ட்டை தனியாக எழுதுவோம். அப்போ எழுதும்போது 3x மைனஸ் ரியல் பார்ட், இது i இல்லைன்னா அது ரியல் பார்ட்னு அர்த்தம். ஸோ 2y, இந்த இடத்துல 5, இது வந்து ரியல் பார்ட். அடுத்தது ப்ளஸ் ஐ ஆஃப், ஐயை காமனாக எடுத்துப்போம். மூணு இமேஜினரி பார்ட் இருக்குது. ஐயை காமனாக எடுத்துகிட்டு எழுத வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸு, இதுவும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு ப்ளஸ் y, அடுத்தது +2 ஈக்குவல் டு அதேமாரி இங்கே ரியல் பார்ட் 2x, இங்கே -y ப்ளஸ் 3 ரியல் பார்ட்டு ப்ளஸ் ஐ ஆஃப் இங்கே 2y ப்ளஸ் இங்கே 2. இப்போ தனித்தனியாக எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரியல் பார்ட் ஈக்குவல் டு ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்னா XY மதிப்பை நம்ம கண்டுபிடிப்போம். எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் எடுத்துப்போம். இந்த ரியல் பார்ட் ஈக்குவல் டு இந்த ரியல் பார்ட், ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டினில் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவலுங்கிறதுனால கரஸ்பாண்டிங் ரியல் பார்ட்டும் கரஸ்பாண்டிங் இமேஜினரி பார்ட்டும் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ 3x - 2y + 5 ஈக்குவல் டு 2x - y + 3. இது ஒரு பக்கமாக கொண்டு போயிடுவோம்.
3x minus 2x minus 2y plus y plus 5 minus 3 equal to 0. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஸோ இது வந்து எக்ஸு, இது மைனஸ் 2y ப்ளஸ் ஒய், ஸோ மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு அங்கே கொண்டு வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ரியல் பார்ட்டை ஈக்குவல் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இமேஜினரி பார்ட்டை ஈக்குவல் பண்ணி ரெண்டாவது ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கும். ஸோ அடுத்தது இமேஜினரி பார்ட். ஸோ மைனஸ் இதான் இமேஜினரி பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட்டு இது. ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு இதில் 2y ப்ளஸ் 2 இல்லை ஒரு பக்கம் கொண்டு வந்துடும். அதில் இந்த ரெண்டு இங்கே அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 2y ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஸோ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் இதை நம்ம வந்து ப்ளஸ் ஒய் மைனஸ் 2y என்னென்னு வந்துடுது மைனஸ் ஒய்னு வரும். ஸோ ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸை நம்ம காமனாக எடுத்துடலாம் வெளியில். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் மதிப்பு கண்டுபிடிப்போம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் எக்ஸு மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். 1 ப்ளஸ் 2 ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம். 1 ப்ளஸ் 2 இம்ப்ளைஸ் இப்போ ஆட் பண்ணும்போது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2/2 ரெண்டும் கேன்சல் ஆகிட்டுனா மைனஸ் 1. இப்போ எக்ஸனுடைய மதிப்பு மைனஸ் 1. ஒய்க்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துப்போம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துப்போம். ஈக்குவேஷன் நம்பர் 2 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸு மதிப்பு நம்மளுக்கு மைனஸ் 1 தெரியும், ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் உனக்கு வேல்யூட். ஸோ எக்ஸனோட மதிப்பு மைனஸ் 1 இருந்தது, ஒய்னோட மதிப்பு 1 வருது. எந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனில் போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ இனிமேல் உனக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்கப்பேன். ஹோம்ஒர்க்கை குறித்து கேட்பேன். ஸோ நாளைக்கு தேதி 8/08/6/2021 மேக்ஸ் ஹோம்ஒர்க்கு. ஸோ எக்ஸசைஸ் 2.1 ஆறாவது கணக்கு. அடுத்தது எக்ஸசைஸ் 2.2. ஸோ ஃபஸ்ட்டில் 3 4 4 5 6. அடுத்தது ரெண்டாவதுல செகண்ட் சப்டிவிஷன். இதுதான் அவனுக்கு ஹோம்ஒர்க்கு. இந்த ஹோம்ஒர்க்கை பார்த்துட்டு ஒரு 4 மணிக்குள்ளே எனக்கு ஹோம்ஒர்க்கை போட்டு அனுப்பிடு. போன வாரம் என்னால் அட்டன் பண்ண முடியல. இப்போ இந்த வாரம் இந்த 2 எக்ஸசைஸ் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்க. அடுத்தது ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம முடிச்சிருக்கோம். அந்த சாப்டருக்கு நம்ம அடுத்த வாரமோ அல்லது அதுக்கு அடுத்த வாரமோ நான் இந்த உனக்கு டெஸ்ட் வச்சிடுறேன். கொஸ்டின் பேப்பர் அனுப்புவேன். நீ அதுக்குள்ளே ஆன்சரை எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடணும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தவரை இந்த பேசிக்கு மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டு இந்த கணக்கை நீ ஈஸியாக நீ போடலாம். அடுத்தது உன்னுடைய செட்டை பொறுத்தவரையில் கண்டிப்பாக உனக்கு ஸ்கூலும் இருக்கும், அதனால் நீ கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து நம்ம ஆன்லைனில் நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ ஆன்லைனில் நீ இந்த நிறையா உனக்கு சோர்ஸஸ் இருக்குது.
எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது, மேக்ஸ் சேனல்ஸ் இருக்குது. உனக்கு டவுட்னா அதில் நீ வெரிஃபை பண்ணிக்கலாம். அதேமாரி பார்த்து ஒவ்வொரு கணக்கும் உள்ள டவுட்டை நீயே கிளியர் பண்ணிக்கலாம். அதுமாரி இந்த ஹோம்ஒர்க்கை மட்டும் நீ எடுத்து அனுப்பி விட்ரு வாட்ஸ்அப்பில். அடுத்து நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். தேங்க்யூ.